வணக்கம். படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை. பட்டம் ஒன்று நல்ல காற்றுல உயரத்தில் பறந்துட்டு இருந்துச்சான். அது பறக்கும்போது அதுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், கூடவே அதுக்கு ஒரு நெருடல். இந்த நூல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த நூல் இல்லை அப்படின்னா நம்ம இன்னுமே உயரத்தில் பறக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் மேலே பட்டத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு கோவமாக ஒரு சூழலில் பார்க்கும்போது அந்த நூல் பட்டத்துலேருந்து அருந்துருது. அருந்த அந்த வினாடியில் அந்த பட்டம் நல்ல உயரத்துக்கு போகுது. அதுக்கு உடனே பட்டத்துக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இந்த நூல்லேருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம், நம்ம கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காற்று பலமாக அடிக்குது. அப்போ என்னென்னா அதுக்கு எந்த திசையில் போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மரக்கிளையில் மாட்டி கிழிஞ்சு போயிடுது. அப்போ தான் அந்த நூல் அந்த பட்டத்தை பார்த்து சொன்னிச்சான், நீ உயர பறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலை, இந்த மாதிரி மரக்கிளையில் மாட்டாமல் மேலே மேலே உயரத்துக்கு மெதுவாக போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணேன். ஆனால் பார்த்தியா, நீ என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சிக்காமல் நீ இப்போ கிழிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்துக்கிட்ட நூல் சொன்னிச்சு. அதே போல தான் ஆசிரியர்கள் மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கள உயரத்துக்கு போக விடாமல் இல்லை, அவங்க போகிற வழியில் எங்கேயும் மாட்டி செதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்டுப்பாடு. படித்ததில் பிடித்தது. நன்றி.